தலைவர் 173 ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டேரக்டர் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வியூவரான சத்யா அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் அவர்களுடைய 173வது படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸோ டேரக்டர் சேஞ்ச் இருக்கா இல்லையா, இப்போ கரண்ட் நிலவரம் என்ன, அதை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டரை வந்து நம்ம சுந்தர் சி அவர்களை வந்து அசைன் பண்ணாங்க. ஸோ அசைன் பண்ணி 2-3 நாள் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டோட வெயிட் எல்லாமே எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் விட்டு அவர் வந்து வெளில போயிட்டார். ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரிலீஸ் டேட்டை முதற்கொண்டு ஃபஸ்ட் லுக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மிட்டில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கப்புறமா ஏப்ரல் மிட்டில் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட இப்போ தலைவர் 173 வந்து சைன் பண்ணியிருக்கார்ல, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானி அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சைன்லாம் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ட்ராப் வந்து பண்ணிட்டாரு. பட் என்னென்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கியிருக்காரு இந்த படம் வந்து பண்ணுறதுக்காண்டி. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தெலுங்கு ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டே நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்க பார்த்திங்கன்னா அந்த காசை எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போகிறதுக்குலாம் அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வெளில போயிட்டார் அப்படின்னா இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னா நம்ம டிராகன் ஃபேமான நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு. அதில் வந்து சொல்லியிருந்தார், நான் ரஜினி சார்ட்ட வந்து ஒரு கதைலாம் சொல்லியிருந்தேன், அவருக்கு கதை ரொம்பவே பிடிச்சி போச்சு, அவரோட லஞ்ச் டைமை கூட மறந்துட்டு என் கூட உட்காந்து கதை வந்து கேட்டிருந்தார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோவல் பிளாக் பயங்கரமாக இருந்துன்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யார் வில்லனை நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரஜினி சார் ரொம்ப ஒரு டீப் டிஸ்கஷனில் போய்ட்டோம். இவர் நடித்தா நல்லாயிருக்குமா இல்லை அவர் நடித்தா நல்லாயிருக்குமான்னு அப்படி இப்படி இந்த கதையை பற்றி நாங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவன் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து சைனே பண்ணல, சைன் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்குள்ள டேட்ஸ் ஒத்து வராதனால இந்த கதையை வந்து நாங்கள் இப்போ வந்து சைன் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வெளில போனார் அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ சிபி சக்கரவர்த்தி அவர்களோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூவே வந்து எல்லாமே செட்லாம் பண்ணி பக்காவாக ஷூட்டிங்லாம் போகலாம் அந்த நிலைமையில வந்து இருந்தாங்க. பட் அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லிடும். ஸோ அதேமாதிரி சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படின்னா நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு வில்லனை நடிக்கலாங்கிற பிளான்லாம் வச்சுருந்தாங்களா. நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள் வில்லனா, அதுக்கப்புறம் பேசில் ஜோசப் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட பையனா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி படத்தில் ரஜினி சாருக்கு ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த படத்துக்கு கூப்பிடலாம். அதுக்கப்புறம் சிம்ரன் அவர்களே ஒரு ரோலுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காஸ்ட் அண்ட் க்ரூவோட பயங்கரமாக செட்லாம் பண்ணி ஷூட்டிங்க்கு தயாரான அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து பண்ணிட்டாரு. ஸோ அந்த காரணத்துக்காண்டி இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது வரைக்கும் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல, சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வெளில போயிட்டார், அஸ்வத் மாரிமுத்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இன்னும் டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த அமௌண்ட் வந்து தெலுங்கு ப்ரொடக்ஷன்லேயும் கொடுத்துட்டு பேசாமல் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ரஜினி சாரோட பணம் பண்ணலாமா, அப்படி இல்லைனா அவருக்கு ஃபினான்ஷியலி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அமௌண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெலுங்கு ப்ரொடியூசரோட படம் பண்ண போயிடுவார். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து வந்துடுவார். ஸோ என்ன பண்ணுறாங்கிறது வந்து சரியாக தெரில. பட் நிறையா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த படத்தை விட்டு வெளில போயிடுவார், அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. பட்டு பாவங்க சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு மாதம் வந்து இந்த படத்துக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணி பயங்கர காஸ்ட்டுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், சங்கர் அவர்கள் வில்லனாக வந்து ப்ளே பண்ண போகிறாரு, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக யோசித்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோபன் அவங்க ரீயூனியன் ஆகுறாங்க, சிம்ரன் அவங்க வர்றாங்க, அங்கிட்டு பேசில் ஜோசப் வராரு, இந்த மாதிரி காஸ்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இவர் அன்ஃபார்ச்சுனேட்லி வெளில போகிறது ஒரு சைடு சேடாக இருந்தாலும் இன்னொரு சைடு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து உள்ளே வந்தார்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஜென்சி ஸ்டைலில்
கொஞ்சம் ஸ்டோரிலாம் பண்ணுவார். ஸோ அவருடைய கதைக்களமும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? எந்த டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் அவர்களுடைய 173வது படத்தை டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் பண்ணால் நல்லாயிருக்குமா? அல்லது சிபி சக்கரவர்த்தி பண்ணால் நல்லாயிருக்குமா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.